ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் மத்திய அரசின் நிறுவனத்துலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணவங்க, பிஎஸ்சி, பிகாம், பிஇ, பிடெக் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேக்கன்சி இருக்குது. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் கவர்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் செயல்படுற ஆர்கனைசேஷன் தான். ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரூஷியல் டேட் வந்து ஜூலை 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து டென்டேட்டிவாக செப்டம்பர் 5 and 6 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் டோட்டலாக 53 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் அக்கௌண்டன்ட், ஜூனியர் ப்ரோக்ராமர், டெப்யூட்டி டைரக்டர் இந்த மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா குரூப் சி கேட்டகரியில் வர்ற போஸ்டிங். இல்லை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. உங்களுக்கு கம்ப்யூட்டர் அண்டு பேசிக் சாஃப்ட்வேர் பேக்கேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கு டோட்டலாக 39 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு ஸ்டெனோகிராஃப் முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெனோகிராஃபர் போஸ்டிங்க்கு டோட்டலாக 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் அக்கௌண்டன்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் மேக்ஸ் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது காமர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜூனியர் அக்கௌண்டன்ட் போஸ்டிங்க்கு 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் ப்ரோக்ராம் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா குரூப் பி கேட்டகரியில் வர போஸ்டிங். இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஏ, பிடெக்கு அல்லது பிசிஏ அல்லது பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். டெப்யூட்டி டைரக்டர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ கேட்டகரியில் வர போஸ்டிங். இதில் வந்து 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் மெடிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் பே மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வேரி ஆகுது. குரூப் ஏ லெவலுக்கு வந்து 11-11, குரூப் பி போஸ்டிங்க்கு 11-7, குரூப் சி போஸ்டிங்க்கு 11-4 பே ஸ்கேல் தர மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு லெவல் 2லையும் பே ஸ்கேல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட்லேருந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்க்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. 2 ஸ்டேஜில் வந்து எக்ஸாமினேஷன் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்டன்ட் போஸ்டிங்க்கு கிராஜுவேட் லெவலில் வந்து காமன் பேப்பர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் ஜூனியர் அசிஸ்டண்ட்க்கு வந்து 12th லெவலில் எக்ஸாமினேஷன் பேப்பர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் வந்து 100 மார்க்குக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. டைம் டூரேஷன் வந்து 75 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 2ல எக்ஸாமினேஷனில் என்னென்ன சிலபஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி, வேர்டு ப்ராசஸிங், கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன், ஸ்டெனோகிராஃபி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா 40% வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, பிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த கேண்டிடேட்டுக்கும், 50% மார்க் வந்து அதர் கேண்டிடேட்டுக்கும் மினிமம் குவாலிஃபைங் மார்க்காக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா குரூப் பி அண்டு குரூப் சி போஸ்டிங்க்கு வந்து இன்டர்வியூ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 1ஓட எக்ஸாமினேஷன் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேஜ் 1 அண்டு ஸ்டேஜ் 2ல் எடுத்தால் மார்க் அடிப்படையில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்து உங்களோட வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறப்போ வந்து மொபைல் நம்பரும் அண்டு வேலிட் மெயில் ஐடியும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு கேண்டிடேட் வந்து 1க்கும் அதிகமான போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் தனித்தனியாக அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பாண்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3 மந்த் சேலரியை வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்க்கும்
யூஆர் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்க்கு வந்து 1500 ப்ளஸ் 18% வந்து ஜிஎஸ்டியும் ஃபீஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பிடி உமன்ஸ் கேண்டிடேட்க்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இல்லை. எக்ஸாமினேஷனோட டேட்டு டைமு இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் இதெல்லாம் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க வெப்சைட்டை அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்டு எந்த ஃபார்மேட்லலாம் இருக்கணும்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பின்ன என்னென்ன டாக்குமெண்ட் நான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனில் மினிமம் 12th குவாலிஃபிகேஷன்லேருந்தே போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி கேட்டகரியில் வர போஸ்டிங். நல்ல சேலரி கிடைக்கும். இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.